திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். மக்களை எங்க போய் காவல்துறை பாதுகாக்க போகுது? உண்மைதானே? இன்றைக்கு 6 மாதத்தில் 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை வருவதற்கு காரணம் இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அதிமுக ஆட்சியில் கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்வதற்காக நாங்கள் பாடுபட்டோம். ஆரம்ப பள்ளி அதிகமாக திறந்தோம். அதை தரம் உயர்த்தி நடுநிலைப் பள்ளி ஆக்கணும், அதை தரம் உயர்த்தி உயர்நிலைப் பள்ளி ஆக்கணும், அதை தரம் உயர்த்தி மேல்நிலைப் பள்ளி ஆக்கணும். இப்படி கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அவருடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பள்ளியெல்லாம் தரம் உயர்த்தணும். அண்மையில் சட்டமன்றத்தில் பேசுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த விதியும் பின்பற்றாமல் மேல்நிலைப் பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர். ஏங்க பள்ளி திறப்பது தப்புங்களா? மக்களுடைய தேவை, மாணவருடைய தேவை, பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றாங்க. அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும். அதோட மேல்நிலை பள்ளிகள் அதிகரிக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மாணவர்கள் அதிக அளவில் படித்து பட்ட படிப்புக்கு போக முடியும், வேலைக்கு போக முடியும். அப்படி ஏழை மக்கள் நிறைந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அதிமுக ஆட்சியில் மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டு, ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த தொகுதியுடைய அமைச்சர் இன்றைக்கு எந்த விதிகளும் பின்பற்றாம அவருடைய அந்த ஆட்சியாளர் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளி திறக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு வச்சிருக்கிறார். திருச்சி திருவெரும்பூர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆருக்கு நிகர் யாரும் இல்லை என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குறித்த பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார்.